ஏங்க வானமே கருப்பாக இருக்குது. இன்றைக்கி நல்லா மழை பெய்ய போகுதுங்க. மேகமூட்டம் கலையவே இல்லை. காலையிலேருந்து பெஞ்ச மழை சலசலன்னு பெஞ்சிட்டே இருக்குங்க. ஆமாம்மா, காலையிலேருந்து மழை விடவே இல்லை. பூமி நல்லா குளிர்ச்சி ஆயிடுச்சு. வெயில் காலத்துக்கு இப்போதாம்மா நிம்மதியாக இருக்குது. என்னங்க, அப்படின்னா இன்னைக்கு கோழியை அடித்து சிக்கன் பிரியாணி செய்யலாமா? சூப்பராக இருக்கும். ஆஹா, நாட்டுக்கோழியா? சூப்பர் ஐடியா. மலைக்கு சூடாக பிரியாணி சாப்பிட்லாம். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி மல்லிகா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏங்க, வெளியே போய் மரக்கட்டை எடுத்துகிட்டு வாங்க. இங்கே நான் சமையலை ஆரம்பிக்கிறேன். கேஸில் செய்கிற பிரியாணியை விட விறகடுப்பில் செய்கிற பிரியாணி செம்மையாக இருக்குமா? பிறகு கொஞ்சம் நேரம் எறியட்டுங்க. மழைக்கு இதமாக இருக்கும். அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறேன், தேவையான பொருள் எல்லாம். பசங்களா, கோழியை பிடிங்க, பிரியாணி பண்ணலாம். ஐ அம்மா, உண்மையாவா? பிரியாணியா? ஜாலி ஜாலி. டேய், அங்கே தாண்டா இருக்கு கோழி, நடா போகலாம். வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் கழுவி கட் பண்ணணும். சீக்கிரமாக சமைக்கணும். மழை இன்னும் நல்லா வரமாட்டா இருக்கு. டே கார்த்தி, அந்த கோழி பெருசாக இருக்குடா, அது பிடிக்கலாம்டா. இல்லை அர்ச்சனா, இந்த கோழியை பிடிக்கலாம். ஏய், வேகமாக ஓடு 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 ஓடு, புடி புடி புடி. மழையில் வேற வலிக்கிடாத, சீக்கிரம் சீக்கிரம் ஓடு. ஓகே ஓகே, விழ மாட்டேன். ஆஹா, பிள்ளைங்க ஆர்வத்தை பார்த்தா இப்போ பிரியாணி ரெடியாக இருந்தால் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க போலியே. ஆமாங்க, கோழியை எப்படியும் பிடிச்சிட்டாங்க. அது பெரிய பெரிய பீஸாக வெட்டிட்டு இருக்காங்க. சூப்பர். ஏ மல்லிகா, மசாலா வாசனை ஆளை தூக்குதுடி. இந்த வாசம் ஊரெல்லாம் போகும். நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்துக்கு வர போகிறாங்க எல்லாரும். ஆமாங்க ஆமாங்க, வரட்டும் வரட்டும். மலைக்கு எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிடலாம். பசங்களா, ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். டே கார்த்தி, அம்மா செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்கும்டா. வாசனை ஊரே தூக்குது. இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்கணும்டா அம்மா செஞ்சது. ஆமாம் டே அர்ச்சனா, சூப்பராக இருக்கு பார்த்தியா? அங்கே பாரு, போலாம் போலாம் போலாம், நட போய் ஒரு பிடி பிடிக்கணும். ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு கடிக்கணும். பிரியாணி ரெடி, தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். வெளியில் சில்லுன்னு மழைங்க, உள்ள நல்ல சூடாக பிரியாணி. இலையில சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மல்லிகா, பிரியாணி செம்ம டேஸ்ட்டுமா. இந்த பிரியாணிக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டா? உன்னோட கைப்பக்குவம், அதோட உன்னோட அன்பு, இது ரெண்டும் சேர்ந்தாதான் டேஸ்ட்டு ஓவராக. அப்படிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. என்னங்க, சளி பிடிச்சிருக்கா? குரலே மாறிடுச்சு. பரவாயில்ல, பிரியாணி சாப்பிட்டா எல்லாம் நல்லாயிடும். இப்படி மழை காலத்தில் வெளியே வேடிக்கை பார்க்கறது, அதுவும் இல்லாமல் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு வெளியே வேடிக்கை பார்க்கறதோட சுகமே வேறங்க. நல்லா இருக்குது. பெரிய பெரிய செல்வம், பெரிய பெரிய வீடு, இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கறத விட ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், இந்த மாதிரி சேர்ந்துருக்கக்கூடிய அன்பு, ஒற்றுமை, இதெல்லாம் தான் பெரிய சந்தோஷம். இந்த பிரியாணியுடைய வாசனையும் சுவையும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா உறவுகளிலும் எல்லா குடும்பங்களுடைய சந்தோஷமும் நல்ல சுகமாக இருக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவே எங்களின் வளர்ச்சி. நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திக்கலாம். பாய்.